அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது பழமொழி. நம்மளுடைய பெரியோர்களும் முன்னோர்களும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். தை மாதம் நம்மளுடைய அறுவடை முடிஞ்சு மொத்த வயலில் இருக்கிற பொருள் எல்லாமே வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. எல்லா ஒரு சுப காரியங்களும் தை மாதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்திற்குமான இந்த தொடக்க மாதமான தை மாதம் ராசி சக்கரத்தில் 4வதாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரர்கள் நண்டு போன்ற அமைப்பில் ரொம்பவே அதிகப்படியான முத்து சிதறலாகக்கூடிய ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தான் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தி இந்த கடக ராசிக்கு தாங்க இருக்குது. நீங்கள் எந்த துறையில் பிரவேசம் செஞ்சாலும் அங்கே உங்களுடைய அங்கீகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் எல்லாரையுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்க வலுவிழக்க செய்வீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரர் ஆவார். அவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருவீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காரனாக இருக்கிறதால அதிநவீன வீடு கட்ட விரும்புவீங்க. 6ஆம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்திற்கு உரியவர் குரு அப்படின்றதால பொது காரியங்களும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறதும் உங்கள் இயல்பான குணத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுவே உங்களுக்கு பரிகாரமான யோகமாகவும் இருக்க போகுது. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்திற்கான கடக ராசிக்காரர்களுக்கான பலன் நாவின்மையால் நல்ல பெயர் எடுக்கும் நாளாக இருக்க போகுது. வாய்ப்புகள் வாயில் தேடி வரலாம். தொழில் விலகி போனாலுமே பங்குதாரர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க. வீடு மனை வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். படிப்படியாக முன்னேற்றம், முடிவில் வெற்றியும் உண்டாகும் வாரமாக இருக்க போகுது. ராசிக்கு தனாதிபதி சூரியன் பார்வைதாங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். நம்பிக்கை, தைரியம், நிம்மதி நிலைக்கக்கூடும். அஷ்டம சனியின் காலத்தில் எதையோ செய்து நஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு பிழைக்கும் வழியானது தென்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படின்னு விரும்பிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகலாம். வாழ்க்கையோட தரமானது உயருங்க. அரசியல், ஆன்மீகம், கலை அப்படின்னு எல்லா விதமான துறையிலையும் திறமைசாலிகளாகவும் இருப்பீங்க. பிரபலமடையக்கூடிய வாரமாக இருக்க போகுது. வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கலாம். வாராக்கடன்கள் வசூலாகும். வீடு, தோட்டம் அப்படின்னு அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரித்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. மனவேதனையால் முதியோர் இல்லம் சென்ற சில வயது முதிர்ந்தவர்கள் வீடு திரும்புவீங்க. சிலர் வீட்டுக்கு கிரக பிரவேசம் நடத்துவீங்க. திருமண தடைகள் அகலலாம். குழந்தை பேரு உண்டாகும். கணவன் மனைவி உறவுல அன்பு மிளிரும். பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலம் சின்ன சின்ன தொகையானது கடனாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்போதோ வாங்கி வச்ச பங்குகளோட மதிப்பானது உயரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் சரியாக பயன்படுத்திப்பீங்க. துர்க்கையை வழிபடுறதால மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கைக்கு வரும் பணம் பல மடங்காக விருத்தி அடையும் சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் முதலீடு செய்தாலும் நிறைய லாபத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகமாக நெருக்கமாக பழக வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் அறவே தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் செய்கிற வாக்குவாதம் உறவில் விரிசலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளோட கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்ய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். தினமும் விநாயகரை வழிபாடு செய்கிறது நன்மையை உண்டாக்கும்.
கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சுக்கிரனுடைய இந்த மாற்றத்தின் போது கடகராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தங்களுடைய உணவு பழக்கத்தை கவனம் செலுத்தி கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துறது மூலியமாக சரியான நேரமாக இது இருக்க போகுது. வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கைக்குரியவர்களும் நீங்களாக இருப்பீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மனதில் தெளிவு பிறந்து குழப்பங்கள் அகலும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கையை கடிச்சாலும் ஒரு மாதிரி சமாளிச்சிருவீங்க. குடும்ப அங்கத்தினருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகஸ்தர்கள் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் பாராட்ட பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எண்ணெய் பெட்ரோல் நிறுவன பங்குகள் லாபம் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய முதலீடுகளை செய்யலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்கால லட்சியத்தை உருவாக்கி கொள்றதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்க பெறுவீங்க. பல இடங்களும் பயணம் செய்கிறதால அசதி உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் தக்க ஓய்வு மற்றும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ராகு காலங்களில் புற்றுக்கோவிலில் அம்மனுக்கு அல்லது நாகருக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே முக்கியமான ஒரு கலவையான பலனை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உங்களின் கடின உழைப்பால் பணிகளில் வெற்றி பெற முடியும். உங்கள் இலக்கில் முழு கவனம் செலுத்தி செயல்படுங்க. வாரத்தின் நடுவில் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. நீண்ட தூர பயணம் செல்றப்போ கடினமாக இருக்கும். உங்களுடைய உடல் மற்றும் உடைமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகலாம். உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய மருத்துவ சிகிச்சையினால் உடனே சரியாக வாய்ப்பிருக்கு. பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க. மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும். அலுவலகத்தில் இதுவரை எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறலாம். இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக கிடைக்கும். பங்குதாரர்கள் கிட்டையும் வேலையாட்கள் கிட்டையும் இணக்கமாகவும் கவனமாகவும் நடந்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாய் இருக்க போகுது. வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு சில சலுகைகளானது உங்கள் வேலையில் கிடைக்கும். உற்சாகமான ஒரு வாரமாக இருக்குங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ பொறுமை அவசியம். வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது. முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவும் வாய்ப்பும் உண்டாகும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலங்கள் உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வராது அப்படின்னு நினச்ச கடன் தொகைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் சந்திரன் ரொம்பவே அனுகூலமாக இருக்கிறதால எல்லா முயற்சிகள்லையும் காரியங்கள்லையும் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். கடினமான வேலைகளையும் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. மனதில் இருந்த தயக்கம் பயம் நீங்கும். வெளிநாடு பயணங்கள் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடிய வாய்ப்பிருக்கு. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் கூடுதல் பொறுப்பும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வரவேண்டிய பணமானது வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். சுப காரியங்கள் நடந்தேறும். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த வேலையுமே எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களை பகைத்து கொள்ளாமல் சுமூகமாக நடந்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்க பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுகளை பெறுவீங்க. இப்போதைய நிலைமையில ரொம்பவே கடினமாய் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முழு முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க.
புதிய முயற்சிகள் எடுக்க ஆர்வம் காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நன்மை உண்டாகலாம். சந்திரன் ஆதாயத்தை தருவாரு. மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிலையுமே எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுது. தொழில் வியாபாரமானது சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் பெறுறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க. ஆக மொத்தம் இந்த வாரத்திற்கான கடக ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.